எப்படி இருக்கிறீர்கள்? நல்ல சுகமா இருக்கிறேன். சாப்பிட்டு விட்டு இன்னொரு இடத்துல ஒரு செய்தி கொடுக்கணும், அதையும் கொடுத்துட்டு உங்களோட இதுகள் எல்லாம் கேட்டுக்கொண்டு இருந்தேன். பிறகு உன்னதத்தில் இருக்கிறது உனக்கு மாய்மையும் பூமியிலே சமாதானமும் மனுஷமே பிரியம் உண்டாவதாக. நான் இந்த வானொலி ஊடாக இந்த சாட்சியை சொல்லுவதற்கு உண்மையாகவே தேவன் வாசலை திறந்திருக்கிறார். நான் இங்கே கனடாவுக்கு வரும்பொழுது 1998 ஆண்டு அக்டோபர் மாதம் 31 டொரண்டோவில் வந்து இறங்கினேன். அப்பொழுது அவர்கள் என்னை ஆசீர்வதித்து, நீங்கள் ஆசீர்வாதமாக இருங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார் இமிகிரேஷன் பெரியவர். அதே விதமாக நான் வரும்பொழுது ஒரு பேக்குடன் வந்தேன். வந்த வேளையிலும் இங்கே பல தேவைகள் இருந்தாலும் தேவைகளை எல்லாம் தேவைகள் எனக்கு தந்து, வாலிபர்கள் ஒன்று சேர்ந்திருந்த ஒரு வீட்டிலே நான் போய் அடைக்கலம் போகக்கூடிய இருந்தது. பிறகு நான் அவர்களோடு இருந்து அவர்களுக்கும் கத்தரை பற்றி மேலும் சொல்லக்கூடியதாக, அவர்களையும் வழிநடத்தக்கூடியதாக, அவர்களே எல்லா பொறுப்பையும் என்னிடத்தை தந்தார்கள். நீங்களே பெரியவர் பார்த்து கொள்ளுங்கள், அறிவாளர்கள் என்று சொல்லி எனக்கு அந்த பொறுப்பை தந்து அவர்களையும் வழிநடத்தக்கூடியதாக இருந்தது. இப்படியாக நான் அவர்களையும் வழிநடத்தி இன்றைக்கு அந்த நான் கொண்டு வந்து சாமான் இன்றைக்கும் வச்சிருக்கிறேன் வீட்டில். அவைகளை பிள்ளைகள் பார்க்கும் பொழுது வச்சிருக்கிறீங்களன்னு சொல்லி என்ன கேட்பணும். நான் இதெல்லாம் ஞாபகத்துக்கு இருக்கு, இல்லாத மொழியில நீங்கள் எடுத்து அறியா மொழியிலன்னு சொல்லி அவைய பேசி போட்டு வச்சிருக்கிறோம். ஏன்னா முந்தி இருந்த நிலைமையை நாங்கள் மறக்கக்கூடாது. நாங்கள் முந்தி என்ன மாதிரி இலங்கையில் வாழ்ந்தோமோ, ஊழியங்கள் எப்படி முந்தி நாங்கள் செய்தோமோ அதெல்லாம் மறக்காம உண்மையை நாங்கள் சொல்லுவோமா இருந்தால் தேவனங்களை மேலும் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றி. இந்த வானொலியை தந்த கர்த்தருக்கு நன்றி. நன்றி ஐயா, வாழ்த்துக்கள். நன்றி.